கழுவிட்டு இருக்கீங்களா? சுடுத்தல்ல கை கழுவுறீங்களா? மங்கல் வருங்களா? சுடுத்தல்ல மங்கல் வந்து ஒரு தனி ஃபீலா இருக்கு. குளிருக்கு அப்படி சுத்த கை நினைச்சுக்கிட்டே இருக்க தோணுதா? அந்த சாக்குல மங்கம் கழுவிட்டு சுகமா இருக்கா. நேற்றுலாம் வீடு வந்து அநியாயத்து குளிரா இருந்துச்சு. ஏன்னா சொன்னோம்ல இந்த இது வீட்டுல அங்கங்க இருக்கு, அதெல்லாமே கெட்டு போச்சு. இப்பதான் அந்த திருப்பி செஞ்சு இப்பதான் அதுல சூடு காத்தி வருது. இப்பதான் வீடு கொஞ்சம் சூடா இருக்கு. எங்களுக்கு இப்பதான் உசிரே வருது. இதுக்கப்புறம் தான் எங்களுடைய சமையல் வேலைகள்லாம் நம்ம ஆரம்பிக்க போறோம். சாமான் வாங்கி ரெடியா இருக்கு. ஆக்சுவலி அசாந்தனை எல்லாத்தையும் கழுவி வைக்க சொல்லிட்டாங்க. என்னை வந்து வெட்டரச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்ட்டாங்க. ஆனா எனக்கு எதுவுமே வெட்ட தெரியாது. அதுதான் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாம முடிச்சு. உங்க யாருக்காச்சும் இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியுமா? இப்படிதான் இருக்கணும். ஏன் ஒண்ணுமே வர மாட்டேங்குது? நான் ஏதாவது தவறா செய்யறேனா? ஓகே 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 ஒரு மாதிரி பிடிச்சிட்டேன். பிடிச்சேன் அவ்வளோதான். எப்படி பிடிச்ச பார்த்தாளா? இப்பதான் அது எப்படி சொல்லிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு பாய்ஸ்லாம் சேர்ந்து குக் பண்ணி. கடைசியா இங்கே கேம்பிங் ப்ளாக்ல தான் பார்த்துருக்கீங்க. கர்நீரி தான் பாருங்க, கர்நீரி தான் டேவிட்சனுக்கு. டேவிட்சன்ற அந்த பேர் அந்த உலகில் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 வார்த்தை பேசுனா 9 வார்த்தை டேவிட்சன் தான். பேசின 10 நிமிஷத்துலயும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் டேவிட்சன் டேவிட்சன் டேவிட்சன். ப்ரோ, கஷ்டமான வேலை பண்ணிக்கிறீங்க. கிச்சனை போய் பார்க்க இல்லை இருக்கிறது கஷ்டமான வேலை தானே. சாப்பிட்டு நீங்கள் நம்ம கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டா? ஆனால் எல்லாம் தாறுமாறா தக்காளி சோறா இருக்கு. சாப்பிட்றது ஈஸியாக இருக்கு. இதுதான் நானா என் ஊர்லயே இந்த வேலையை செய்ய மாட்டேன். போய் யூகே வந்து பயங்கர ஊருக்கு வச்சிட்டீங்களாடா. எல்லாத்துக்கும் காரணம் வருது. அவரை விட இவரை பாரு, எல்லாம் இவருதான். கோழிக்கறி வேணுமா? கோழிக்கறி கோழிக்கறி இன்னும் ஒரு இப்படிதான் கொஞ்சம் போய் நானே வாங்கி கொடுத்து போட்டேங்க. ஒருத்த வெங்காயம் வெட்டி வெங்காயம் அழுது நான் இப்பதான் முதல் பாக்குறேன். டேவிட்சன் மொத்த திறமையை காமிச்சிருக்கிற முதல்ல இவர் திறமையை காமிக்கல. ஏன்னா இப்ப இவருனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய சமையல் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு கடையில் போய் சாப்பிட்டு இருந்தோம். சிக்கன் கறி வேணுமா அவருக்கு? சிக்கன் கறி இருக்கு. கலெக்டர் தான் கண்ணடிச்சல போச்சா? கண்ணு வெங்காயம் வெட்டின கை கண்ணை சொல்லிட்டு இருந்திருக்காரு. செட்டப் எல்லாம் பாக்க பயங்கரமா இருக்கு. வேலை செய்ய வச்சிட்டீங்களா? வேலைனாலே அவனுக்கு அலர்ஜி சார், காய்ச்சல் வந்துடும். ஓடிடுவேன். A few minutes later. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். சார் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தமிழ் டாபிக் இங்கிலீஷ் படம் தமிழ் டாபிக் பார்த்துட்டு என்ன பண்றீங்க? படம் பார்த்துக்கிறேன். என்ன படம்? லிஃப்ட் கவின் படம். இன்னும் மயில் அந்த படமா? இங்கிலீஷ் படமா? அதே தமிழ். ஆனா தமிழ் டப்பிங் பாக்குறது செம்மையா தான் இருக்கும். சிறப்பான ஆள் நீ. செம்பொலி மாரியா. என்ன குறைக்குதா? ஃபீலிங்ஸா இருக்கா? இப்படியா சொன்ன? கலெக்டர் தான். நான் இவ்வளவு நல்லா சமையல் கட்டு பக்கமே இருந்தது இல்லை. சரி, முத என்ன ஆச்சு? சார் வந்துட்டு
என்னடா பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. ரெடி பண்ணிட்டு சால்ட் ம் போட்டு ம் அடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணாரு. ம் மறுபடியும் போட்டாரு. ம் டேஸ்ட் பண்ணாரு. ம் மறுபடியும் போட்டாரு. என்ன இது? 3 வாட்டி போட்டாருன்னு சொல்ல வேண்டாம்டா முதவி. அது ரொம்ப லூசா இருக்கிறதுனால மறுபடியும் போட்டாரு. அப்புறம் தான் திரும்பி பார்த்தோம்னா தெரியுது நாங்க சால்ட்டுக்கு பதிலா அஜினாமோட்டோ. உடனே ஓடி போய் உப்பு வாங்கிட்டு வந்தோம். இது என்னடா பால் மாதிரி இருக்கு. இது உப்பு தான், இந்த ஒரு உப்பு. ஓகே 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 நைஸ் நைஸ். யார் போய் வாங்கிட்டா? நம்மளோட டேவிட்சன். ஏன்னா நீங்க வந்துட்டு பாம்பு அடிச்சீங்க இல்ல கொண்டாந்து. இல்ல பாம்பு அடிக்கல. அடிச்சாங்க ஓகே. ஒரு அவசர வழியா போயிட்டு இல்ல வந்தேன். இல்ல காணோம். அவர் டேவிட்சன் ஒரு அவசர வழியா போனாரு, நான் ஒரு அவசர வழியா போனேன். எல்லாமே அவசரம் தான். சரி சொல்லிடுறேன் guys. போக போயிட்டேன் guys. சமைக்கிறாங்க இங்க சொல்லிட்டு போவானான்னு நினைச்சேன். நான் தனியா போனேன். அதையுமே எல்லாத்தையுமே சொல்ல முடியும். பாம்பு அடிக்கும் போது பண்ற கொடுக்குறது நான் பாத்ரூம் வந்துருச்சு, போன் வந்துருச்சு. அப்ப வந்து நான் என்னடா பண்றது? எப்படி அது வருது? அது வந்து எப்படி ஒரு நாடு குளிருக்கு தாங்க குளிர் பாருங்க. சாக்லேட். தேங்க்ஸ் பாடி. தேங்க்ஸ் டேவிட்சன். அந்த ஹாட் சாக்லேட் இல்லைன்னா அவ்வளவுதான். நாங்க பூண்டு பூண்டு சார் பூண்டையும் ரசிச்சு சாப்பிட்டு இருக்காரு. உள்ள ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான். வெதருக்கு கோக் போட்டாதான் சரியா இருக்கு. ஆனா காய்ஸ் உண்மையிலேயே இந்த இன்னைக்கு இங்க உலகில் அடிக்கடி வீட்டே ரொம்ப சுத்துறதுனால அங்கங்க நீங்க இந்த இங்க இருக்கிற அந்த ஆல்கஹால் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் குடிக்க கூடாது அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன் தான். என்னன்னா இப்ப இந்த வெதருக்கு வந்து பரவாயில்ல ஒரு மருந்து மாரி அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு எல்லாரும் தள்ளப்படுறோம். அதனால அவங்க எல்லாமே குடிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து அதுக்காக ஹாட் சாக்லேட்டு. ஆனா ஹாட் சாக்லேட்டை விட அந்த அவங்க குடிக்கிற அந்த ஆல்கோஹால் தான் இன்னும் சூடாக்குது உடம்ப. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குளிர் இப்படின்னா குடிச்சாதான் நம்மளால இங்க உயிரே ஆக முடியும் அந்த மாதிரி. ஏன்னா பின்னாலும் நானே சொல்லியிருக்கேன் அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, அதனால குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட புரிதல் எப்படி ஆயிடுச்சுன்னா உடம்புக்கு நல்லது இல்லாத விஷயங்களே நானே நிறைய பண்ணியிருக்கேன். இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறது, ஸ்வீட்டு, எண்ணெயில வறுத்தெடுத்து சாப்பிட்றது, இது எல்லாமே உடம்புக்கு கேடுதான். இதுவும் ஸ்வீட்லாம் வந்து எல்லாம் ஸ்லோ பாய்சன். நான் அதையும் நிறைய சாப்பிடும் போது நான் அடுத்தவனை பார்த்து ஓகே நீ குடிக்கிறது வந்து தப்பு, இது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்லாம் என்னால் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி அதை எடுத்துக்கிறதுல இட்ஸ் டோட்டலி ஃபைன், எடுத்துக்கலாம். ஓகே ரசிச்சிடுடா வாசம். பரோட்டா ரெடி, முட்டை ரெடி, கோழிக்கறி ரெடி. பிச்சு போட்டு அடிக்கிறோம் நீங்க. பிச்சு போட்டு அடிக்குமா? என்னடா வருது? இவராலதான் இவ்வளவு பெரிய சமையலே ஓடிட்டு இருக்கு. ஆரம்பிச்சது இவர்தான். டேவிட்சன் பரோட்டா என்ன பண்ணிட்டு வரீங்க மறுபடியும்? பிசினஸ் கால். மூஞ்சி காட்டுங்க. பிசினஸ் கால். எவனும் பிசினஸ் கால் வெக்கப்பட்டு நான் வாட்ல கலக்குறோம். ஆசாசியா இருக்கு. கோழிக்கறி, பாருங்க பரோட்டா, போட்டு சிக்கா போடுங்க. முட்டை. ஓகேயா? முட்டை பூண்டு முட்டை. பூண்டு மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா? எங்களே இல்ல. எங்களே இல்லையா? எங்களண்ணா சிக்கா பாருங்களா கறி. டேவிட்சன் இப்படி போட போறாரு. உள்ள ஏதோ இருக்கு. உள்ள கல்புள்ள இப்படி போட போறாரு. பாய முடியா முதுகெலும்புலாம் தெரியுது. டேவிட்சன் பூண்டை பார்த்து முதல்ல இருந்து பயந்துட்டு இருக்கு. முட்டை வந்து பார்த்துட்டு இது என்னது பூண்டா இருக்கலாம் இன்னைக்கு அழிவு. ஐ திங்க் டேவிட்சன் பூண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெட்டி சதுரதான். குஃபாக்காரம்
அழிவு உங்களுக்கு இல்ல டேவிட்சன், உங்களுக்கு தான். உங்களால எங்களுக்கு. என்ன குசூர்ற உனக்கு வந்தா என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு. இந்த மாதிரி விட்டுட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணு. ஏடி ஏந்திரு ஏடி ஃபர்ஸ்ட் ஏந்திரு இடத்த காலி பண்ணு போ. உன்னை யாருங்க வாட்ஸ்அப் கூட்டுங்க அப்பதானே தூக்கிட்டு போற மூஞ்சில. நான் எடைய போயிடுவேன் இப்ப ஏந்திரேன். அது கூட ஒரே ரூம் இல்ல. டேவிட்சன், பூண்டு சாப்பிட்டா குசு குசு விடுவீங்களா? விட மாட்டேன் bro, பயத்துல இருக்கேன். பூண்டு உடம்புக்கு நல்லது. சாப்பிட போறீங்களா? ஆனா இது பயமா இருக்கு bro, பாக்கி சாப்பிடலாம். டஷாரா செஞ்சிருக்காரு. இந்த பச்சை பச்சையா இருக்கு. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். இது இஞ்சியா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வெங்காயம் கேரட்டு எல்லாம் கலந்துருக்கு. ஃபன் பண்றோம். தெரியாது பீஸா பாருங்க அந்த எலும்பா தெரியாது கடிக்கிறதுக்கு. நைஸ்ல டேவிட்சன், இப்படி பேசுனீங்க பூண்டு போட்டுருவோம் உங்களுக்கு. பிரச்சனை அவருக்கு இல்லடா, நமக்கு. ஐயோ. ஓ டேம். அதான் எடுத்தீங்க சந்தன். ஏ ரெடி? நல்லா ஒரு பீஸோட எடுத்து கறியில அப்படியே முக்கி போடுங்க ஆயில அப்படியே ப்ரோ. கேமரால பொய்யா நடிக்கிறவன் நடிக்க கூடாது, உண்மையே சொல்லணும். நடிச்சு நடிச்சு பழக்கம், இங்கே நடிச்சு கூடாது சொல்றேன். கோழி செம்மையா இருந்தது சார். லுக்கா கரெக்டாங்க. எப்படி டேவிட்சன்? நான் சொன்னேன் இது வருது. இதனால மட்டும் வாயில தீமை வச்சிருப்போம். இங்க இருக்கணும். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சிட்டி ஸ்டேடியம்ல தான் இருக்கும், எத்திஹாட்ல. இதுவும் பாக்குறதுக்கு கவலையா தான் இருக்குது. கவலைக்கிடமா தான் இருக்கு. இல்ல நம்ம அதை பத்தி பேசணும்னா நான் ஸ்டேடியம். ஓகே, இதுதான் சிட்டி ஸ்டேடியம். லெஜண்ட் இங்க இருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க செம்மையா தான் இருக்கு. ஆனா உண்மையா சொல்லப்போனா லிவர்பூல் ஓல்ட் ட்ராஃபர்ட் அளவுக்கு இல்ல, என்ஃபீல்டும் ஓல்ட் ட்ராஃபர்ட் அளவுக்கு இல்ல. அதுல ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு போய் பார்த்தோம்னா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதுலயே நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி ஒரு பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்குது. இந்த நீளத்தெல்லாம் தூக்கிட்டோம்னா இது ஒரு பலடைஞ்ச பில்டிங் மாதிரி மாதிரி போக்கிரி படத்துல கிளைமேக்ஸ்ல வரும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு சூப்பர் செட்டப் பண்றாங்க. இது ஒரு ஜோக்கர் என்ட்ரன்ஸ். வீடியோலாம் எடுக்கும் போதே ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்குது. ஆனா அதனால அது ஒரு பழைய ஸ்டேடியம் மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குது. அதுல ரெண்டுலயுமே அந்த ஃபீலே இல்ல. அப்படி புத்தம் புதுசா இப்பதான் போன மாசம் கட்டின மாதிரி இருக்கு ரெண்டு. ஸோ இதுக்கப்புறம் நாங்க எங்களோட தாய்மண் ஓல்ட் ட்ராஃபர்ட் தான் இதுக்கப்புறம் போக போறோம். ஸோ இங்க பார்த்து முடிச்சிட்டோம். இங்க ஷாப்பிங் பண்றதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சிட்டி ஃபேன்ஸும் கிளம்புறதுக்கு ஃப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃப்ளை பண்ற முன்னுக்கு ஒரு வாட்டி கால் பதிச்சுட்டு போயிடறான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட போறோம். போக்குவரத்து சான்ஸ். A few moments later. ஓகே guys, இன்னைக்கு எங்களுடைய லாஸ்ட் இந்த மேன்செஸ்டர்ல கிளம்புறதோட கடைசியா கிளம்புறதுக்கு முன்னுக்கு நம்ம சிவாஜி கணேசன் மாரி என்னடா அலுவலிக்க சிவாஜி மாரி கடைசியா ஒரு இடத்த உட்காந்துட்டு வச்சு அந்த இடத்துல ஒரு வாட்டி உட்காந்துட்டு வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். திருப்பி அதை எங்க தொடங்கும் எங்க முடியும் அந்த மாதிரி திருப்பி மேன்செஸ்டருக்கே வந்துட்டோம். ஸோ இங்க ஒரு பாய் காமிச்சிட்டு அப்படி கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நார்மலா வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஒரு சில விஷயம் நம்ம கனவு காணுவோம். ஆனா இதை கனவையும் தாண்டி எப்படி சொல்றது, கனவுல கூட நான் அதெல்லாம் கண்டதே இல்லை. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்போம், இப்படி புடனைக்கு பின்னாடி ஓல்ட் ட்ராஃபர்ட் இருக்கும், முன்னுக்கு வந்து வீடியோ செய்வோம், விளாக் செய்வோம்லாம் நினைச்சு பார்த்ததே இல்லை. ரொம்ப ஒரு மன திருப்தியோட
அதுவும் கேம் வேறு தைச்சிட்டோம். அந்த சந்தோஷத்தோட நம்ம மலேசியாவுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம எப்போவுமே நம்ம டீம் ஒன்று இருக்கும். இந்த வாட்டி டீமோட வரல. அஷாந்தன் என் புது நண்பர் நம்ம டேவிட்சன் இருக்காரு. டேவிட்சன் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் எனக்கு. எதிர்பார்க்கல திஸ் இயர் அதுவும் மான்செஸ்டர் டெர்பிக்கு வந்து விசிட் பண்ணுவோன்னு. அது மட்டும் இல்ல 2 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் கிராஃபிக் அண்ட் நம்ம சசி ப்ரோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப நல்லா கைட் பண்ணாரு, டேக் கேர் பண்ணாரு. வி வில் ரெக்கமெண்ட்லாம். அதான் தேங்க்யூ சந்தன். ரொம்ப முக்கியமா மிகப்பெரிய நன்றி வந்து ஸ்பாட் டிராபிக் தான். அதாவது தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போகும்போது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சோ இவங்க வந்து கரெக்டா நம்மள கூட்டு வந்து கரெக்டா பாத்துக்கிட்டு அன்பா பாத்துக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு சீட்டிங்ல ஒரு பெஸ்டான ஒரு வியூல அந்த கேம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் ஜெயிச்ச சந்தோஷம் இருக்குல்ல, எனக்கே தெரியல. அது இந்த ஃபீல் எனக்கு அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போனோம், என்ஃபீல்ட் போனோம், அப்படியே மான்செஸ்டரை சுத்தி பார்த்தோம், லிவர்பூல் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம், நிறைய இடத்துக்கு போனோம். அதாவது எல்லாம் முக்கியமே காரணமே அவங்க ஸ்பாட் கிராஃபிக் தான். ஆரம்பத்துல இந்த பிளேன்ல இருந்து அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே வேற லெவலா இருந்துச்சு. ஆரம்பமே அமர்க்கலமா இருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து அப்படி ப்ரூனோ பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் கிராஃபிக்ஸ். ரொம்ப நன்றி. உங்களுக்கு மூடி மறைக்க வேண்டியது எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் அஷாந்தன் என்ன செய்யறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு நிலையான ஒரு சம்பாத்தியம், ஒரு வேலைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அப்பப்போ ஷூட்ஸ் வரும், அப்பப்போ ஈவெண்ட்ஸ் வரும். என்னன்னா நாங்களே வந்து இன்னைக்கு இங்க மான்செஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் பார்க்க முடியுதுன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. நீங்களும் நினைச்சீங்கன்னா நீங்களும் வரலாம். நீங்க ஒரு 2 மாசம் நீங்க காசு கட்டுறதும் இருக்கு, 3 மாசம் கட்டுறதும் இருக்கு. நீங்க யாரு வேணாலும் வரலாம். அதுதான் வந்து ஸ்பாட் கிராஃபிக் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம வரோம், கரெக்டான ஆள் மூலியமா ஒரு ஏஜென்சி மூலியமா வரணும் அப்படின்னு இருக்கும். இங்க 100% 200% நம்பிக்கையா நான் வாக்கு கொடுக்குறேன். ஸ்பாட் கிராஃபிக் மூலியமா வரலாம், ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நம்பிக்கை வரலாம், ஒன்னும் நீங்க ஒரு ஏமாற்றம் ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஜாலியா வந்து சந்தோஷமா போவீங்க. வாங்க, கண்டிப்பா முடியும், உங்களாலே முடியும். ஏசியாலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ்னா வந்து நம்ம இவங்கள்ட்ட தான் பார்த்தோம். அந்த அஷாந்தன் சொன்ன மாதிரி அந்த சீட்டிங்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப வசதியா ஃபிளெக்சிபிளா இருந்தது. காரணமே வந்து ஸ்போர்ட்ஸ் கிராஃபிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட நம்ம vlog முடிக்கிறோம். இந்த மான்செஸ்டர் திருப்பி எப்போ வரும்னு தெரியல. ஒரு மாதிரி மான்செஸ்டர்ல இருந்து போகும்போது அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, கண்டிப்பா வரும். எங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. நாங்க வரப்ப கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். நம்மலாம் ஒன்னா ஒரு தடவை வருவோம். அதுக்கு முன்னுக்கு கடைசி ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறப்பா. Welcome to Thailand. สวัสดีครับเรียกหนูว่าไอ้จ๊าบตรงนั้นมีแต่คนที่ சும்மா போட்டு பின்னிக்கிட்டு போகுது. சரி, பயமா இருக்குடா. ถ้าหนูอยากจะเลี้ยงยีราฟเคยเลี้ยงแมวแล้วมันไม่เท่மலேசியா, டீம் மலேசியா.แท้แต่จ๊าบของแท้ไม่ใช่จ๊าบตัวปลอมหน่อยจ๊าบของแท้ குடிச்சிட்டு அங்கிட்டு கோ கார்ட்ல ஒரு ரவுண்ட் அடிச்சாங்க. கண்டிச்சது எல்லாம் வயிற்று ஒரு போட்டு இங்க வந்து எல்லாம் மேல வந்துருச்சு. காலைல இருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி அடிக்கிறது நல்லா இருக்கு. இவரு பாருங்க ஓட்ட மேல பாண்டியா கிடைக்கிறீங்க. அடையாளத்தை ஓட்டிட்டு வர்றாரு. அடையாளம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இல்ல இருந்திருக்கு. தண்ணி அடிச்சுட்டு மட்டும் அதான் கேக்குறேன். வாட்டர்மெலன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். You asked him why he never come yesterday? Yeah. Yesterday, not feeling well. Why? What happened? Enjoy too much. Vomit, and also berry. Bye. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம்.